ஹிந்தி தெரியும்னு பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஹிந்தி தெரியும்னு சொன்னாக்கா அது அசிங்கம்னு நினச்சிட்டு நீங்கள் தலைகுனைவாக உணர்ந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அண்ணா ஆள்கிறார். மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணணும், ஹிந்தியை கற்றுக்கணும். ஏன் சார் நாங்கள் ஹிந்தியை கற்றுக்கணும்? அப்போ தான் நீங்கள் பானிபூரி வாங்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா பானிபூரி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணுமா இல்லையா? இல்லைனாக்கா நீங்கள் போகிற ட்ரெயினை வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போகிறீங்க, தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க அல்லது சேரை தூக்கி அடித்து உடைக்கிறாங்கனாக்கா உடைக்காத பையா அப்படின்னு சொல்லணும்ல, தண்ணியை தூக்கி ஊற்றாத பையா அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுங்க. 139 வாக்குகள் குலக்கல்வி வேண்டாம், அதை நிறுத்தி வையுங்கள், மறுபரிசீலனைக்கு ஒரு குழுவை போட்டு அவங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக 139 வாக்குகள் பதிவாகுது. அப்ப ராஜகோபாலாச்சாரிக்கு ஆதரவாக 137 வாக்குகள் பதிவாகுது. 2 ஓட்டு வித்தியாசத்துல குலக்கல்வி திட்டத்தை நிறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மசோதா உள்ள நமக்கு சாதகமாக வருது. இந்த 2 ஓட்டுன்னு சொன்னோடனே அப்ப 2 ஓட்டுல தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு அதிமுக இல்ல. ராஜகோபாலாச்சாரி வெளியில பிரஸுக்கு பைக் கொடுக்குற வெளியில வந்து பிரஸ் மீட் பண்றாரு. அதுல அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? இந்த குலக்கல்வி சம்பந்தமான பிரச்சனையில திராவிட கழகத்தை சார்ந்தவர்களை காங்கிரசார்கள் அடித்தார்களோ அல்லது கலவரம் செய்தாலோ காங்கிரசார் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்கிற வெட்ட வெளியில பிரஸ் மீட்ல ஒரு பகிரங்க ஒரு வன்முறை கலவரத்திற்கு அடிகோலுகிற ஒரு ஸ்பீச்சை அன்றைய ராஜகோபாலாச்சாரி பொது வழியில கொடுக்கிறார். பெரியார் சொல்றாரு, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தற்காப்புக்காக இனி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் இடுப்பில். எவனாவது காங்கிரஸ்கான கிட்ட வந்தாக்கா தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். கல்வியில கை வச்சானாக்கா உங்களது கையில் பெட்ரோலையும் தீப்பெட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற பொழுது அண்ணாவை பற்றி பேசணும், அதுவும் ஆழி சாரை வச்சுக்கிட்டு ஜென்ராம் சாரை வச்சுக்கிட்டு அண்ணாவை பற்றி பேசணும் அப்படின்னு கொஞ்சம் படப்படன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் இதில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லோருமே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுவதற்காக கூடியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நோக்க உரை ஆற்றிய இந்திரகுமார் தேரடி டேட்டா டைகர் அவரும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசியிருப்பார். ஆனால் நான் இந்த மேடைக்கு வந்திருப்பது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா சிரிச்சாங்கன்னா நக்கல் சிரிப்பு, அதுதான் அண்ணா ஆளுகிறார், அண்ணா தான் ஆளுகிறாருங்கிறதுக்கான பெரிய உதாரணம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவுன்னு அதுவும் கருப்பு சட்டை போட்டு நீ வந்து பேசிடுவியாடா அப்படிங்கிற நக்கல் சிரிப்பு இருக்குல்ல, இங்கே தான் அண்ணா ஆளுகிறார். இல்லை உண்மையிலே நான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் நான் பேச வந்திருக்கேன். அது ஏன் பேசணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் உள்ள சில சிக்கல்களை மட்டும் நான் இங்கே பேசலான் இருக்கேன். மற்றபடி நான் அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு ஏன் ஆதரவுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்திரகுமார் பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹிந்தி தெரியும், இருந்தாலும் அங்கே பார்லிமெண்ட்டில் பல பேருக்கு முன்னாடி எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி படிக்கல அப்படின்னு சொன்னதை மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவருடைய சகோதரி அவங்களும் கூட படித்தவங்க, அதை அவங்களுக்கு தெரியும், ஹிந்தி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கு தான் அண்ணா ஆள்கிறார். மீண்டும் அண்ணா தான் ஆள்கிறார். சட்டமன்றத்தை மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்டை கூட அண்ணா தான் ஆள்கிறார். ஹிந்தி தெரியும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கூச்சப்படுறீங்க, எவ்வளோ வெக்கப்படுறீங்க? அது ஒரு அசிங்கமான செயல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் ஹிந்தியை தப்பாக நினைக்கல. ஹிந்தி பேசும் மக்களை, ஹிந்தி என்கிற மொழியை நாங்கள் ஒருபோதும் இழிவாகவோ அல்லது ஐயோ அப்படிங்கிற ஒரு அருவருப்பான துணையிலோ நாங்கள் பார்க்கல. அது ஒரு மொழி, அதை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அப்புறம் நம்ம பேசுவோம். ஆனால் ஹிந்தி பேசுகிற மக்களையோ ஹிந்தி என்கிற மொழியோ நாம் அருவருப்பாக நினைக்கல. யாருக்காவது ஹிந்தி தெரியும்னாக்கா ஆமாம் ஹிந்தி தெரியும்னு சொல்கிறதா நமக்கு என்ன கூச்சம்? இது நம்முடைய சமஸ்கிருத அறிஞர் வந்திருக்காரு, பிரகாஷ் வந்திருக்காரு, அவருக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும். எனக்கு ஏதாவது டவுட்னாக்கா அவர்கிட்ட தான் கேட்பேன், ஐயா இது சமஸ்கிருதமாக ஹிந்தியானாக்கா அவர் ரெண்டுமே தெரியும்னு சொல்லுவாப்புல. எங்கேயுமே கூச்சப்பட்டது கிடையாது. அவர் எனக்கு இது தெரியும்னு சொல்கிறது என்ன கூச்சம் இருக்கணும்? அப்போ ஹிந்தி தெரியும்னு பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஹிந்தி தெரியும்னு சொன்னாக்கா அது அசிங்கம்னு நினச்சிட்டு நீங்கள் தலைகுனைவாக உணர்ந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அண்ணா ஆள்கிறார். அவர் பேசும்போது தமிழர்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க தமிழை படிச்சுட்டு அப்படின்னா அங்கே இங்கே ஃபோட்டோஷாப்லாம் சொன்னார். ஃபோட்டோஷாப்னு சொன்னோடனே நான் ஒரு ரூட் எடுப்பார்னு நினச்சேன். அது எனக்காக அந்த இடத்த விட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோஷாப்பு தான், அந்த ஃபோட்டோஷாப்பு தான், அந்த ஒரு ஃபோட்டோஷாப்பு தான். நானும் இங்கே நம்மள சந்தோஷம் வந்திருக்காரு, என் பேரை சொல்லாதீங்கன்னாரு, இருந்தாலும் மாட்டி விட்டேன். அவர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு. எவ்வளோ ஃபோட்டோ நம்ம எடுத்துருப்போம், ஆனாலும் உங்கள் கையால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. எவ்வளோ நாளைக்கே நம்மளும் 2 வீலரை ஓட்டிகிட்டே தெரியுது, நம்மளுக்கும் இசூசு காரு, மாதம் 2.5 லட்ச ரூபா வாடகையில் வீடெல்லாம் வாங்க வேண்டாமா? ஒரு ஃபோட்டோ தான் பல கோடி, ஒரு ஃபோட்டோ ஓன்னு வாழ்க்கை. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. நானும் இன்னமும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணா அதற்கான இசைவை இன்னும் தெரிவிக்கவில்லை. இப்போ இந்த மும்மொழி கொள்கை
சரி, மும்மொழி கொள்கைன்னா என்ன, அதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருமொழி கொள்கை இருக்குது. அதில் எங்களுடைய ரிப்போர்ட்டு டேட்டா நாங்கள் ஏற்கனவே அதை சப்மிட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து எங்களுடைய புள்ளிகளை பாருங்கள், நாங்கள் 49 கிராஸ் பண்ணி 50 அடிச்சுட்டு போகிறதுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் எதுக்கு நாங்கள் மும்மொழி கொள்கையை கற்றுக்கணுன்னாக்கா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி ரொம்ப முக்கியம். சரிங்க, நாங்கள் இருமொழி கொள்கையை வச்சே நாங்கள் இத்தனை வருடமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எங்களுடைய உயிர் மூச்சாக நாங்கள் அதை வச்சுருக்கோம், எங்களுடைய கொள்கையாகவும் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இவ்வளோ பேர் நாங்கள் படிச்சிருக்கோம், இவ்வளோ பேர் நாங்கள் டிப்ளமோ இது முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நாங்கள் பெரிய பெரிய இடங்களில் போயிருக்கோம். இது எல்லாமே எங்கள் இருமொழி கொள்கையை வச்சு தான் நடத்தியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப கம்மி, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 49 இல்லை, நீங்கள் 89 ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுற ஒரு மாநிலத்தில் இந்த பாருங்கள் டேட்டா இருக்குது அப்படின்னு கொண்டாந்து காமிச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது நாங்கள் தயாராக தானே இருக்கோம். நம்மளுக்கும் அந்த மொழிக்கும் அல்லது மும்மொழி கொள்கைக்கும் நமக்கு என்ன வாக்கியா தகராறா, இல்லை நம்ம என்ன அங்காளி பங்காளி சண்டைகளா? இல்லை. அப்போ இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எதிர்க்கிறோம். அப்படி ஏதாவது டேட்டாவை கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னால் நம்ம அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணணும், ஹிந்தியை கற்றுக்கணும். ஏன் சார் நாங்கள் ஹிந்தியை கற்றுக்கணும்? அப்போ தான் நீங்கள் பானிபூரி வாங்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா பானிபூரி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணுமா இல்லையா? சரி, வேறு சார், இன்னொரு அறிவாளி, ஒரு புத்திசாலி இருக்கிற ஒரு அறிவு ஜீவி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம வீட்டு வாசலில் உள்ள கேட்டை திறந்து விடுவதற்கு ஒரு வாட்ச்மேனை நம்ம சம்பளம் கொடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அவர்கிட்ட நீங்கள் சம்பளம் கொடுக்குற நீங்கள் அவர்கிட்ட ஹிந்தியில் பேசணுங்க, அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். அப்போ அந்த கேட்டை திறந்து விடுறவர்கிட்ட நீங்கள் ஹிந்தியில் பேசணும்ல. இந்த மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் போகிற ட்ரெயினை வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போகிறீங்க, தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க அல்லது சேரை தூக்கி அடித்து உடைக்கிறாங்கனாக்கா உடைக்காத பையா அப்படின்னு சொல்லணும்ல, தண்ணியை தூக்கி ஊற்றாத பையா அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுங்க. இதுக்கெல்லாம் தாங்க ஹிந்தி கற்றுப்பாங்க. ஹிந்தியில் ஏதாவது இருக்குன்னா சொல்லு, நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிரிகளாக ஏன் எங்களை ஹிந்திக்கு நாங்கள் யாரும் எதிரியே இல்லை. ஏற்கனவே இந்திரகுமார் நிறைய டேட்டாவோட பேசிட்டார். சரி, அப்போ ஏன்னாக்கா இது ஒரு பைண்டிங் லாங்குவேஜுங்க, ஒரு லிங்க்டு லாங்குவேஜ் வேண்டாமா நம்மளுக்குள்ள? லிங்க்டு லாங்குவேஜ்னாக்கா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் வேண்டாமா? ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறேன். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையுமே அந்தந்த மாநில புத்தகங்களில் அவங்க தாய்மொழியை படிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ், ரெண்டும் மஸ்ட்டாக நம்ம படிக்கிறோம். அப்போ எல்லாருமே மஸ்ட்டாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலுமே இருக்குல்ல. இரண்டாவது மொழியாக ஹிந்தி அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலுமே பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ தான் ஏற்கனவே தான் இங்கிலீஷ்னு ஒன்று கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எல்லாருமே தான் படித்து வச்சுருக்குமே, திரும்ப எதற்கு ஹிந்தின்னு ஒன்று? இப்போ இந்த லாங்குவேஜ் இல்லை அது நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஆனாலும் நீங்கள் மாநிலங்களுக்கு வெளியில் போகும் பொழுது நீங்கள் ஹிந்தியை கற்றுக்கணுங்க. ஒரு புக்கு இருக்குது, அதை பைண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, அந்த புக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் பைண்ட் பண்ணால் தான் அதை நம்ம திறந்து படிக்க முடியும். நாலா பக்கமும் சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு பைண்ட் பண்ணாக்க அந்த புக்கை எப்படி திறந்து படிக்கிறது? இது அண்ணா அவர்கள் சொல்லிய ஒரு கோட் அது. அதனால் புத்தகத்தை ஒரு பக்கம் தான் பைண்ட் பண்ண முடியும், அப்போ தான் திறந்து படிக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ ஹிந்தியை படிக்கணும்னாக்கா நீங்கள் ஒருவேளை அக்கறையில் சொன்னாக்கா எங்கள் மக்கள் ஏற்றுக்கிறது தயாராக இருக்காங்க. உங்களுக்கு முதல்ல என்னுடைய மக்கள் மீது என்ன அக்கறை இருக்குது? சரி, எங்கள் மக்களை விடுங்க, தமிழ்நாட்டு மக்களை விடுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட, நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணி உங்களுக்காக ஓட்டு போட்ட அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட், அந்த ஹிந்தி பெல்ட்டில் உள்ள மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்கள் மீதாவது உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? இப்போ கும்பமேளா நடந்துச்சுங்களே, ஹிந்தி ஹாட்லேண்டு, ஹிந்தி பெல்ட்டில் உள்ள மக்கள் தானே பெருவாரியாக அந்த கும்பமேளாவுக்கு போனாங்க. அவர்களுடைய உயிருக்கு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடிஞ்சிச்சா? 30 பேர் இறந்து போகிறாங்க அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில். வருஷம் இறந்து போவாங்க. அதை பெருமையாக வர சொல்கிறாங்க. நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மி தாங்க. போன வருஷம்லாம் 39, இந்த வருஷம் ஜஸ்ட் 30 தான். நான் கம்மி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெருமையாக வர சொல்கிறாங்க. அப்போ நீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உனக்காக ஓட்டளித்த உன்னுடைய மொழியை பேசுகிற உன் மக்களை ஏன் உன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாக்க உனக்கு என்ன அக்கறை இருக்குது? அப்போ எங்கள் மீது உனக்கு என்ன அக்கறை வரும்? டெல்லியில் இதே மாதிரி தான் கும்பமேளாவுக்கு போனவங்க கிட்டத்தட்ட 17-18 பேர் அந்த பிளாட்ஃபார்மில் இறந்து போகிறாங்க. ஒரு பிளாட்ஃபார்மில் வர வேண்டிய ட்ரெயின் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வந்து அறிவிச்சதுனால ஓடும் பொழுது மிதிபட்டு இறந்தவர்கள் மட்டுமே 17-18 பேர். இது உண்மையான நம்பர்னு சொல்கிறாங்க. இது நம்ம நம்பித்தான் ஆகணும். சரி, கும்பமேளா விடுங்க. கொரோனா சமயத்தில் இங்கேருந்து நடந்து போனதெல்லாம் யார்? தமிழர்கள் நடந்து போனாங்க, தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர்கள் நடந்து போனாங்க, அல்லது ஹிந்தி வேண்டாம் என்று சொல்ல மாநிலத்தில் உள்ளவங்க நடந்து போனாங்க. இங்கு பிழைப்பு தேடி வந்த
அந்த மக்கள், ஹிந்தியை பேசுகிற மக்கள், நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நம்பி அந்த 15 லட்சத்தை நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் போடுவார் என்று நம்பி ஓட்டு போட்ட அந்த மக்கள், அதாவது அந்த அமெரிக்க டாலருக்கு இணையாக இந்திய ரூபாயை கொண்டு வந்து விடுவார் என்று நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள், பெட்ரோல் விலையை 40 ரூபாயாக ஆக்கி விடுவார் என்று நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள் கொரோனா சமயத்தில் நடந்து போகிறாங்க. எத்தனை 100 கிலோமீட்டர், எத்தனை 1000 கிலோமீட்டர் எப்படி நடந்து போவான்? ஏங்க ஒரு பஸ் ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணுறது இல்லையா? உங்களை நம்பி ஓட்டு போட்டால் உங்கள் ஹிந்தி பெல்ட்டில் தாங்க வந்திருக்கான், அவனுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாமா நான் கேட்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலுங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ஒரு அம்மா, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு பச்சிலம் குழந்தை, 1 வயசு கூட இருக்காது, பால்வாடை மாறாத அந்த பச்சிலம் குழந்தை. அந்த குழந்தை தன்னுடைய அம்மா இறந்து போச்சு என்று கூட தெரியாமல் அந்த அம்மாவுடைய மார்பில் பாலை குடிப்பதற்காக முட்டி 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 சோர்வடைஞ்சு அந்த அம்மாவுடைய மார்பிலே அந்த குழந்தை கிடக்குது. ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இப்போதான் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, மற்ற கட்சிகளை சார்ந்த நபர்கள் கேட்குறாங்க, ஏங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க, இந்த ஃபோட்டோ இந்தியா முழுக்க வைரலாக இருக்கு, இதை பார்த்து கூடவா உங்களுக்கு கருணை வரலை? இதை பார்த்து கூடவா உங்களுக்கு அவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரல? உங்களுக்காக ஓட்டு போடுற மக்களுங்க. ஒரு அம்மா தான் அம்மா செத்து போச்சுன்னு தெரியாமல் அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய மார்பில் ஃபோட்டோ பாலை குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அந்த ஃபோட்டோ வைரலாக இருக்கு. இப்போதான் கேட்குறாங்க நம்ம ஆளுகள்லாம். அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கருணையின் வடிவமான, அந்த கருணையின் கட் அவுட்டான, அந்த சிந்தனையின் சுரங்கமான அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த அன்பு தாய் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ்வளவு இறக்கம் இருந்துச்சு, அவ்வளவு கருணை இருந்துச்சு, அவ்வளவு உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னா அந்த அம்மாவுடைய பொட்டு பிடிக்கிறத விட்டு நீங்கள் பின்னாடி போகல. அந்த அம்மா சொல்கிறாங்க, எவ்வளவு அன்பு தாயா இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்கள் மக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைனாக்கா எங்கள் மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? ஹிந்தியை படிங்க இல்லை 3வது லாங்குவேஜ் தாங்க. 3வது லாங்குவேஜ் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் ஹிந்தியை நாங்கள் இம்போசிஷன் பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் அதை திணிக்கிறது இல்லை. இந்த கேந்திர வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, இங்கே கேவி ஸ்கூல் இருக்குது. இந்த கேவி ஸ்கூலில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் கம்பல்சரி சான்ஸ்கிரிட் படிக்கணும். எது? கம்பல்சரி சான்ஸ்கிரிட் படிக்கணும். இந்த கேவி அண்டர் ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய இந்த பள்ளிகளில் 6லிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், இது சூசன் லாங்குவேஜ் கிடையாது, இது உங்களுக்கு விருப்பம்னா படிக்கலாம், சான்ஸ்கிரிட் இல்லைனாக்கா நீங்கள் வேறு லாங்குவேஜ் மாற்றிக்கலாம் கிடையாது. இது டேட்டாவோடு இருக்குது. நீங்கள் ட்விட்டரில் நல்லா வைரலாக இருக்குது, டேட்டா அவங்க கொடுத்த டேட்டாவிலே இருக்குது. 6th to 8 கம்பல்சரி நீங்கள் சான்ஸ்கிரிட் படிக்கணும். இது பேர் திணிப்பு இல்லையா? சரி, சான்ஸ்கிரிட் நான் படிக்கிறேன்னு வைங்க. இப்போ நான் சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு நான் யார்கிட்ட போய் பேச போகிறேன்? நான் சான்ஸ்கிரிட் படிச்சிட்டேங்க, யார்கிட்ட போய் நான் உரையாடுவேன் சான்ஸ்கிரிட்டை வச்சுக்கிட்டு? சொல்லுங்கள். பகவான்கிட்ட, அதான் கல்லுக்கிட்ட தான் பேச முடியும், செவுத்துக்கிட்ட தான் பேச முடியும்னு சொல்கிறீங்க. மில்டன் சொல்கிறாப்புல, நான் சொல்லலை. அப்போ சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு நான் யாருக்கிட்டே போய் பேச போகிறேன்? சரி, ஒருவேளை நீ சொல்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சான்ஸ்கிரிட் படிச்சிட்டாங்கன்னே வைங்க. இதுக்கு முன்னாடி படித்தவங்க இருக்காங்க. அறநிலையத்துறை சார்பாக இங்கே அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட பள்ளிகளில் சான்ஸ்கிரிட் படித்த, வேதம், இதிகாசம், புராணம் எல்லாம் படித்த நம்முடைய ஆட்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிலேருந்து படித்த நம்முடைய மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 200 பேருக்கு மேலே சான்ஸ்கிரிட் தெரியும் உங்களுக்கு. இப்போ சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவனே நீ கருவறைக்குள்ள விட்டுருவியா? நீ என்ன சான்ஸ்கிரிட் படிக்க சொல்கிற? நான் படிச்சுட்டானே கருவறைக்குள்ள விட்டுருவியா? நீ ஏற்கனவே படித்தவனே வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவனையே உள்ள விடுறது இல்லையே. வயலூர் முருகன் கோவிலில் அந்த குடமுழுக்கு விழாவில் பார்ப்பனர் அல்லாத அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 2 அர்ச்சகர்களை மேலே கொண்டு போகிறதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. இதை இந்த அரசு இருந்ததுனால அவங்களுடைய பார்வையை கொண்டு போகிறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்கள உள்ளே கொண்டு போகணும்னு சொல்லி அந்த அரசாங்கமே மேலே கொண்டு போகுது. அது அவங்களும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த கடவுளுக்கு அவங்க செஞ்ச அர்ச்சனையை பற்றி, அவங்க அந்த குடமுழுக்கில் பங்கெடுத்ததை பற்றி அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ சான்ஸ்கிரிட் படிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எத்தனை மக்கள் இங்கே சான்ஸ்கிரிட் தெரியும்? இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒன்றும் இல்லை, கை கால விரலாம் விட்டோம்னாக்கா 3.25 வரல மிஞ்சும் நமக்கு. அவ்வளோ பேருக்கு தான் சான்ஸ்கிரிட் தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாப்புலேஷனில் வெறும் 25,000 பேருக்கு தான் சான்ஸ்கிரிட் தெரியும். இது டேட்டா. இப்போ 25,000 பேருக்கு தான் சான்ஸ்கிரிட் தெரியும்னாக்கா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பர்சன்டேஜ் எவ்வளோ? 0. எவ்வளோ வரும்? 1 கூட கிடையாது. அப்போ 1% கூட இல்லாத, 1% மக்கள் கூட பேசாத அந்த மொழியை ஏன் என்கிட்ட திணிக்கிற நீ? இந்த அரசாங்கம் இந்த பள்ளி கல்வித்துறை மூலம், இந்த பள்ளியின் மூலமாக என்கிட்ட எதுக்கு நான் திணிக்கணும்? இதோட இந்த சான்ஸ்கிரிட்டுக்கு என்னன்னாக்கா, நம்ம அண்ணன் ஆராசா அவர்கள் சமீபத்தில் பேசும்போது சொன்னார், பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு இந்த இன்டர்பிரட்டர்னு வச்சுருப்பாங்களாம். எல்லா மொழியை சார்ந்தவர்களையும் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஹிந்திக்கு ஒருத்தர்,
தெலுங்குக்கு ஒருத்தர், மலையாளத்துக்கு ஒருத்தர், இப்படி எல்லா மொழியை சார்ந்தவர்களும் ஒருத்தர் அரசாங்க உத்தியோகமாக நியமிப்பார்கள். ஏன்னா வேறு மொழியில் பேசும்பொழுது அவங்க இன்டர்பிரட்டர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்டர்பிரட்டர்னு சொல்கிறாங்க. இது அரசாங்க உத்தியோகம். இதில் சான்ஸ்கிரிட்னு போட்டையும் ஒருத்தனை உட்கார வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட்டில் என்னைக்காவது யாராவது சான்ஸ்கிரிட் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜென்ரான் சார் இருக்காங்க, நிறைய அதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆலிசந்திரன் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சான்ஸ்கிரிட் பார்லிமெண்ட்டில் பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செத்து போன மொழிங்க, அது செத்து போன மொழி. அது அதுக்கு எதுக்கு சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு இன்டர்பிரட்டர்னு போட்டு அதுக்கு ஒரு ஆள் சம்பளம்னாங்க. சான்ஸ்கிரிட்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அங்கே உட்கார வைப்பாங்கன்னா யாராக உட்கார வைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்போ இதன் மூலமாக கேவி ஸ்கூலில் மஸ்ட்டு நீங்கள் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா சான்ஸ்கிரிட் ஆசிரியர்களாக யாரை நியமிப்பாங்க? நான் பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்சியில் தான் நியமிப்பாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்கள் நியமிப்பாங்க. அப்போ பார்ப்பனர்கள் தான் நியமிப்பாங்க. மறைமுகமாக இந்த வேலை வாய்ப்புகளை இந்த 3% மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உழைக்காமல் ஈஸியாக கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் ஹிந்தி அப்படிங்கிற பேரில் நம்மள்கிட்ட மறைமுகமாக கொண்டு வராங்க. இது எப்படிங்க மறைமுகம்னு சொல்கிறீங்க? அந்த பயன்பாடு இப்போ நான் வர்றேன். சரி, உங்களுக்கு அவ்வளோ ஹிந்தி மேலே பட்டுருங்களா அப்படின்னா இந்த திட்டம் பேர் வச்சுருக்காங்கல்ல, இப்போ இந்த உன்னை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் அதை கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை சங்கத சிக்ஷா அபியான் நினைக்கிறது, சங்கத சிக்ஷா அபியான். அது ஹிந்தியானு பார்த்தோம்னாக்கா நம்ம சான்ஸ்கிரிட் அறிஞர்கிட்ட தான் கேட்டேன். ஐயா அது முழுக்க சமஸ்கிருதங்கிறார். சிக்ஷானா கல்வி சமஸ்கிருதத்தில், சங்கத்தாவா ஏதோ முன்னாடி வருது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாருக்கும் உண்டு, இருபாலருக்கும் உண்டு, அல்லது எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற பொருள் வரும். சமஸ்கிருத வார்த்தை அது. இவங்க கொண்டு வர திட்டங்கள் முழுமையும் சரி, இவங்க இங்கே ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அதற்கான திட்டங்களுக்கான பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா ஒன்றிய அரசு, அது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்கிருத பேரில் தான் இருக்கும். சரி, உங்களுக்கு ஹிந்தியின் மீது பற்று இருக்குனாக்கா அந்த திட்டத்துக்கு ஹிந்தியில் நீங்கள் பேர் வைக்க வேண்டியது தானே, அல்லது இங்கேருந்து அனுப்புகிற ராக்கெட்டுக்கு இந்த ஹிந்தியில் பேர் வைக்கலாமா நீங்கள்? அப்போ அந்த ஹிந்தியை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய கேள்வி தான் ரொம்ப சிம்பிள். இந்த ஹிந்தியை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 பானிபூரி தான் பெரிய பிரச்சனையா? இந்த 2 பானிபூரி வாங்க 2ன்னு கை காமிச்சா கொடுக்க போகிறேன், அவ்வளோதானங்க. இது என்ன பெரிய எனக்கு தேவைன்னாங்க நான் கற்றுக்க போகிறேன், அவருக்கு தேவைன்னா இங்கே கற்றுக்க போகிறாரு. அவ்வளோ பேர் பானிபூரி விற்க இங்கே வந்தவங்க தமிழில் பேசுகிறாங்க, நல்லா தமிழில் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்குலாம் கடை போட்டிருக்காங்க, நல்லா தமிழில் பேசுகிறாங்க. நம்மளுமே வந்து ரொம்ப இந்தியா முழுக்க சுற்றுனவங்க கிடையாது. நமக்கே தெரியும், இங்கிட்டு போனால் பாபுகாரு, அங்கிட்டு போனால் சேட்டா, அப்படியே அங்கிட்டு போனால் பையா, இங்கிட்டு வந்தால் சகோதரா, அவ்வளோதானே. இது தேவைன்னாங்க நான் கற்றுக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு நம்மளால வேலைக்கு போவாங்க. நிறைய எங்கள் ஊர்லலாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் வேலைக்கு போயிருப்பாங்க, லீவு நாளில் வருவாங்க. இப்போ வரும்போது அவங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய மலாய் வார்த்தைகள் கலந்து பேசுவாங்க. என்ன மக்கா நினைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன மக்கா நினைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கான்னா சோறு. அது அவங்க மந்தாவுக்காக பேசலை, அவங்க 2-3 வருஷமாக அங்கே வேலை செய்யும் பொழுது பழகி அந்த வார்த்தை அவங்க தமிழோட இணைஞ்சு வந்துடும். சப்பாத்தை வெள்ளை கழட்டி போட்டுவாங்க. சப்பாத்துனாக்க செருப்பு, சப்பாத்தை வெள்ளை கழட்டி போட்டுவா அப்படிம்பாங்க. என்ன அந்த கூல்ட்ரிங்க்ஸ் 2 போத்தல் வாங்கிட்டு வா, நிறைய பேர் வந்திருக்காங்க. போத்தல்னாக்க பாட்டில். கம்பங்கித்துவாங்க ஒரு கிராம தலைவர், பிரசிடென்ட் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நானே இவ்வளோ வார்த்தை பேசுகிறேன். அவங்க சும்மா என்கிட்ட பேசும்பொழுது பயன்படுத்துகிற வார்த்தை. இப்போ நான் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ அவங்க கூட பேசும்பொழுது என்னால் அவ்வளோ வார்த்தை கற்ற முடியுதுனாக்கா எனக்கு தேவை என்றால் நான் கற்றுக்க போகிறேன். எனக்கு தேவையில்லாத பொழுது எதுக்கு என் தலையில் வச்சு திணிக்கிற அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதில் முன்னாடி இதே மாதிரி 1953 நம்ம ராஜகோபாலாச்சாரி அவர் கொண்டு வரும்பொழுது என்ன நடந்ததுன்னு 2 பேரில் சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அங்கே உள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத சிறு குறிப்பு வரைஞ்சி முடிச்சிடுறேன். ஸோ அதை ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து இந்த குலக்கல்வி அப்படிங்கிறத கொண்டு வராப்புல. இதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் தான் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுறாப்புல. அதுக்கு பேர் குலக்கல்வி திட்டம்னு நம்மளால் பேர் வச்சாங்கன்னாக்கா 3 மணி நேரம் படித்தா போதும், அதுக்கு மேலே அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை வந்து நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ செருப்பு தைக்கிறவங்களுடைய பிள்ளை படிக்கிறாங்கன்னாக்கா அவங்க 3 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செருப்பு தைக்கிற வேலையை அங்கே கற்றுக்கணும். பானை செய்கிறவங்க பிள்ளை 3 ஹவருக்கு அப்புறம் பானை செய்கிற வேலையை கற்றுக்கணும். இதே மாதிரி தான் குலக்கல்வி திட்டம். இது நம்மளுடைய குழந்தைகளுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்குது அப்படின்னு சொல்லி தான் பெரியார் அதை எதிர்க்கிறார். இதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்போ எதிர்கட்சி கம்யூனிஸ்ட், ஆளுங்கட்சி காங்கிரஸ். அப்போ எலெக்ஷன்லேயே நிற்காத, யாருக்கிட்டையுமே ஓட்டு கேட்காத ராஜகோபாலாச்சாரி தான் சிஎம்மாக ஆகிறார். ஆளுநர் மூலியமாக ஆகலாம் அப்போதைக்கு. அதனால் அப்போ உள்ள ஆர்.என். ரவி அவர்கள் இவரை ராஜகோபாலாச்சாரி தான் சரியான பீஸு அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியை சிஎம் ஆக்குறாரு. அப்போ எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஐயா ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான எதிர்கட்சி. அப்போ உள்ள வாக்கெடுப்புக்கு போகுது இந்த தீர்மானம். இது
இந்த குலக்கல்வி திட்டத்தை உள்ள வெளியிலலாம் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிகளும் எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புக்கு போகுது. 139 வாக்குகள் குலக்கல்வி வேண்டாம், அதை நிறுத்தி வையுங்கள், மறுபரிசீலனைக்கு ஒரு குழுவை போட்டு அவங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக 139 வாக்குகள் பதிவாகுது. அப்போ ராஜகோபாலாச்சாரிக்கு ஆதரவாக 137 வாக்குகள் பதிவாகுது. 2 ஓட்டு வித்தியாசத்தில் குலக்கல்வி திட்டத்தை நிறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மசோதா உள்ள நமக்கு சாதகமாக வருது. இந்த 2 ஓட்டுன்னு சொன்னோடனே உங்களாம் அப்போ 2 ஓட்டில் தப்பிச்சிட்டோம், அன்னைக்கு அதிமுக இல்லை, இருந்திருந்தாக்கா எப்படி இங்கே பல திட்டங்கள் பல சட்டங்கள் உள்ளே வர்றதுக்கு, இந்த விவசாய சட்டத்திலேருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள்லேருந்து உள்ளே வர்றதுக்கு இந்த 2 ஓட்டு காரணமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அன்னைக்கு அதிமுக இருந்ததுன்னா அந்த 2 ஓட்டு அங்கே ஊற்றிட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு இல்லைங்கிறதுனால 139 137 இந்த ரேஷியோவில் நம்ம பக்கம் அது நிற்கிது. இது இன்னொன்னே ராஜகோபாலாச்சாரி கடுப்பாகிறாரு. என்னடா இது இவ்வளோ வேலை பார்த்தோம், இவ்வளோ லாபி பார்த்தோம், இவங்களுக்கு வீட்டில் கொண்டு பிரசாதம் கொடுத்து கரெக்ட் பண்ணி ஒன்று முடியலையே, 2 ஓட்டு அங்கிட்டு போயிட்டு அப்படிங்கிற ரொம்ப கோவத்தில் கடுப்பில் இருக்காப்புல. இதனால் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் பொழுது ராஜகோபாலாச்சாரி ரொம்ப பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுறாப்புல. அந்த மிரட்டல் என்னென்னா, எனக்கு இதுக்கு எதிராக வெளியில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறது, திண்ணையாக வீடு வீடாக இண்டிவிஜுவலாக ஒருத்தையும் பிடிச்சி அங்கே பிரச்சாரம் பண்ணது திராவிடர் கழகம், பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் தான் முழு மூச்சாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ராஜகோபாலாச்சாரி வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு பைக் கொடுக்குற, வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அதில் அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, இந்த குலக்கல்வி சம்பந்தமான பிரச்சனையில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களை காங்கிரஸார்கள் அடித்தார்களோ அல்லது கலவரம் செய்தாலோ காங்கிரஸார் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்கிற வெட்ட வெளியில பிரஸ் மீட்ல ஒரு பகிரங்க ஒரு வன்முறை கலவரத்திற்கு அடிகோல்கிற ஒரு ஸ்பீச்சை அன்றைய ராஜகோபாலாச்சாரி பொது வழியில் கொடுக்குறாரு. இப்போ நம்மால் சும்மார பராபரியாரு சொல்லவே தேவையில்லை. இப்படி சொன்னோடனே 1953 சேலம் ஆத்தூரில் ஒரு மாநாடு போடுறாரு பெரியார். அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரி திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அடிங்க, காங்கிரஸ்கார மாரி காவல்துறை எந்த வழக்கம் போடாது அப்படின்னு சட்டத்தை பாதுகாக்கிற, சட்டத்தை இயற்றுகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல உள்ள ராஜகோபாலாச்சாரி இந்த மாதிரி ஒரு சட்ட வன்முறை அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாநாட்டு முடிவில் பெரியார் சொல்றாரு, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தற்காப்புக்காக இனி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் இடுப்பில். எவனாவது காங்கிரஸ்கார கிட்ட வந்தாக்கா தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் என்று 1953 சேலம் ஆத்தூரில் பெரியார் கட்டளை எழுதுறார். இது ஏன் இந்த கட்டளை எழுதுறாருனாக்கா, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. சும்மா ராஜகோபாலாச்சாரி பேசணும் மட்டும் அப்படியே பயந்து போய் திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அப்படியே இதை போட்டாங்கனாக்கா இல்லை, இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை கட்டவிழ்த்து விட்டவனே காங்கிரஸ்காரர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, திருச்சியில் உள்ள பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போகிறாங்க. மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போகிறாங்க. தீ வைக்கிறதுக்கு ஆள் இறங்கிட்டாங்க, உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே உள்ள தோழர்கள் சும்மா விடுவாங்களா? அப்போ நம்ம வேல்முருகன் நம்பர் தான் பேசணும். தயிர் சோதிங்கிற உனக்கு அவ்வளோ இருக்குன்னா நன்னி எலும்பு கிடைக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? பிடிச்சி நைய புடஞ்சி எனக்கா. இப்போ நீ வாங்கினா ஒரு இடத்துல அந்த மண்ணெண்ணெய்க்கெண்ணை மூடி கொடுத்துருவாங்க. எப்படி திறப்ப ராஜா? மல்லு கட்டி திறக்கணும்டா. அது திறக்கிற அளவுக்காவது உன் உடம்புல தெம்பு இருக்கா? அது திறக்கிறதுல ஸ்டக் ஆகி போச்சு மூடி. நம்மளாலே கண்டுபிடிச்சிட்டாங்க. வச்சு வெளுன்னு வெளுத்து நையை பிடிச்சி பக்கத்தில் உள்ள காவல்துறையில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, அந்த பரதேசி பயிலுங்க, இந்த பாருங்க தயிர் சோறு தின்ட்டு பாருங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த பாருங்க அந்த ஊருக்கு ஓரம் ஒட்டிருக்கு பாருங்க. இந்த பழமெல்லாம் வந்திருக்காங்க ஒரு 10 பேர். கேட்டாக்கா பஞ்சநாளைக்கு பேசுகிறாங்க. தின்னா தயிர் சோறு, மோதுனா தயிர் சாதம், மோதுனா உயிர் சேதம்னு பஞ்சநாளைக்கு பேசுகிறாங்க. பிடிச்சி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பெரியார் சொல்றாரு, எல்லோரும் இடுப்பில் உறைவாள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு போடுறாரு. இது சொன்னோடனே நம்மளால ராஜகோபாலாச்சாரி என்ன பண்றாரு, மறுநாள் ஒரு பிரஸ் மீட்டு. ஆம், போர் போர் வரல ஒருத்தருங்க. அதே மாதிரி வெளில வந்து இவரு போர் 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 ஆரம்பமாச்சு. என்ன போரியா? இது ஒரு தேவர் அசுரர் போர் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு ராஜகோபாலாச்சாரி? அசுரர் என்று ராஜகோபாலாச்சாரி பிரஸ் மீட்டில் இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் முதலமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டு மக்களை, பார்ப்பனர் அல்லாதார் மக்களை அசுரர் என்று முதல்ல சொல்கிறார். அதாவது பார்ப்பனர்கள்லாம் தேவரான். தேவர்னா நீங்கள் கம்யூனிட்டிகளில் போக வேண்டாம். அப்போ என்ன, நாங்கள் வன்னியர் கவுண்டர் நாடார் இவங்கெல்லாம் முத்திரையெல்லாம் நாங்கள்லாம் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது தேவர்னாக்கா தேவர் அசுரர்னு சொல்கிறார். அப்போ பார்ப்பனர்களை தேவர்கள் என்றும் பார்ப்பனர் அல்லாதவர்களை அசுரர் என்றும் சொல்கிறார். என்னுடைய உரிமையை பாதுகாத்துக்கொள்ள, என்னுடைய கல்வியை பாதுகாத்துக்கொள்ள நான் போராட்டம் செய்தால் அதற்கு பெயர் அசுரர் என்றால், ஆம், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அசுரர்கள் தான்.
ஆமாம், அசுரர்கள் தான். நீங்கள் அசுரர் படம் பார்த்துருப்பீங்களா? அசுரன் ஒரு படம் வெற்றிமாறன் எடுக்கும் பொழுது அதில் எண்டு டைலாக் என்ன வச்சாரு? டே சிதம்பரம், காசு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, நிலம் இருந்தால் பிடிங்கிடுவாங்க, கல்வி மட்டும்தான்டா, யாரும் பிடுங்க முடியாது அப்படின்னு கல்வியை முன்னிறுத்தி அந்த திரைப்படத்திற்கு அசுரன் என்று பெயர் வைத்தார். கல்வியை பிடுங்கும் பொழுது நாம் கொடுக்கிற குரலுக்கு எதிராக இதே டைலாக் தான் ராஜகோபாலாச்சாரி சொன்னார். இந்த கல்விக்காக குரல் கொடுப்பவர் எல்லோரும் அசுரர்கள் அப்படின்னு பேர் வச்சார். மறுநாளே நம்மால் விடுதலையில் அதுக்கு ரிப்ளை போடுறாரு பெரியார். ஆமாம், போர் துவங்கிருச்சு, ஆனால் தேவர் அசுரர் போர் இல்லை, இது ஆரிய திராவிட போர் என்கிற போர் முழக்கத்தை பெரியார் அவர்கள் விடுதலையில் பிரசுரிக்கிறார். இது திராவிட ஆரிய திராவிட போர் அப்படின்னு பிரசுரிக்கிறார். இப்போ இதை பார்த்தோடனே நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, இது இந்த பொன்னியின் செல்வன்லாம் எழுதி அந்த படமாக வந்து அதெல்லாம் வரலாறுங்க, அதெல்லாம் ராஜராஜ சோழனை பற்றின பயங்கரமான வரலாறுங்க. அந்த படத்துக்கு ஏன் நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை? ஏன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு சொல்கிறேன். இப்போ இது வரும்பொழுது கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு, நாமெல்லாம் பயப்படக்கூடாது, இவாளெல்லாம் உள்ளே வந்தாக்கா நம்ம 2 ரவுண்டு தயிர் சாதத்தை உள்ளே ஏற்றிட்டு நாமெல்லாம் இவாளெல்லாம் அடிக்கணும், இவாளெல்லாம் பயந்து நம்ம ஒதுங்கக்கூடாது ஓய் அப்படின்னு அவர் ஒரு 4x4 ரூமில் உட்காந்துட்டு வழக்கம் போல் அவர் பேப்பரில் எழுதி அனுப்புகிறார். யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த ஊவே சாமிநாத ஐயர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னது இதே பெரியாருக்கு வந்து பெண்கள் கூடி பெண்களுக்கான உரிமைகளை நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி பெண்கள் கூடி பெண்கள் மாநாட்டில் பெண்களால் பெரியாருக்கு கொடுக்கப்பட்டது தான் பெரியார் என்கிற பட்டம். ஆனால் இந்த தமிழ் தாத்தாங்கிற பட்டம் அப்படி கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லை, அது பட்டமே கிடையாது. முதல்ல இது இவரு நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 10 நாள் விகடனில், இப்போ நம்ம பிளாக் பண்ணியிருக்காங்கல்ல, விகடன் வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த விகடனில் ஒரு 10 நாள் கட்டுரை எழுதுறாப்புல. அதில் 10 நாளும் ஓவே சாமிநாத ஐயருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாப்புல, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சேர்த்துக்கிறாப்புல. ஒரு 10 கட்டுரையில் முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து ஒரு தமிழ் தாத்தா. இப்படி தான் பல பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு. இது மக்களால் கூடி கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல. இப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆமாம் வந்தால் வரட்டும் நம்மலாம் பார்த்துப்போம் அப்படிங்கிறது. இப்போ இது பெரிய பிரச்சனையாகுது, சட்டமன்றத்தில் குளறுபடி ஆகுது. சட்டமன்றத்தில் ஐயா காமராஜர் அவர்கள் எழுந்து குரல் எழுப்புறாரு, யோ லூசா நீ இல்லை லூசான்னு கேட்குறேன், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? கூட குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்க, மக்கள்லாம் குதிச்சு போயிருக்காங்க, அவர் பெரியார் வரும் ரொம்ப கடுப்பில் இருக்காரு, எல்லாம் கத்திய கையில் எடுக்க சொல்லிட்டாப்புல, மண்ணெண்ணை எத்தி போட்டு கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ லூசா நின்று கேட்குறாப்புல. யாரு? காமராஜர் வந்து கேட்குறாப்புல. ஒழுங்கு மரியாதையா இந்த குலக்கல்வி திட்டத்தை நீ வாபஸ் வாங்குற. காமராஜர் அவர்கள் கண்டிக்கிறார். ஐயா ஓமந்தூரார் அவர்களும் கண்டிக்கிறார். யோ ஏற்கனவே இருந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக தானே என்கிட்ட சொன்னேன், அப்படி தானே மண்டைகள் ஒன்று உள்ள உட்கார வச்சு, இது என்ன நீ பண்ணுற குலக்கல்வி திட்டம், அது இன்னும் செருப்பு தைக்கிறவங்கள செருப்பு தான் தைக்கணுங்கிற, பானை செய்கிறவங்களுக்குள்ள பானை தான் செய்யணுங்கிற, என்ன அதெல்லாம் நீ ஒன்று சொன்னது ஒன்றா இருக்கு, செய்கிறது ஒன்றா இருக்கு. அதனால் ராஜகோபாலாச்சாரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வாபஸ் வாங்கி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடிகள் ஆகுது. எல்லோரும் எழுத்து பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் வரதராஜர் அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் நேருவுக்கு ஒரு கடிதம் போடுறாரு. ஐயா இந்த மாதிரி லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்காப்புல, இப்படியே போனாக்கா ரொம்ப சிக்கலாயிடும், அதனால் இந்த பீஸை நீங்கள் குலக்கல்வி திட்டத்தை மட்டும் வாபஸ் வாங்கினா பத்தாது, இப்போ இருக்கிற அர்ஜுக்கு நீங்கள் அந்த பீஸையும் சேர்த்து வாபஸ் வாங்கணும். அதை சிஎம் வச்சாக்கா அது வேலைக்கு ஆகாது, அது அவருக்கு மட்டும் இழப்பு இல்லை, ஆட்சிக்கு மட்டும் இழப்பு இல்லை, கட்சிக்கே இழப்பு அப்படிங்கிறத அன்றே கணித்து டாக்டர் வரதராஜர் அவர்கள் நேருவுக்கு ஒரு கடிதம் போடுறாரு. நேரு மேலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இந்தியாவினுடைய அடித்தளம்ல நேருவுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஆனால் சில இடங்களில் நிறைய குளறுபடிகள் பண்ணுவார். அப்படியாப்பட்ட நேருவுக்கு இடஒதுக்கீடு பற்றின புரிதல் கிடையாது. இது சேகுவரா எழுதுறாப்புல, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கை நேரு எழுதியிருக்காரு. அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய அரசியல் புரிதல் வந்துச்சுன்னு சேகுவரா சொல்கிறாப்புல, நேருவை கோட் பண்ணுறாப்புல. அப்படியாப்பட்ட நேருவுக்கு இடஒதுக்கீடு பற்றின புரிதல் கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் புரிதல் இல்லை அவரே கண்டினியூ பண்ணிட்டோம். ஒருவேளை எப்படி நினச்சிருந்துருக்கலாம், விடுங்க பாசு வரலாறு சொல்லியிருப்பாரு, ஏங்க அவர் ஒன்றுமே தெரிலங்க, எனக்கே தான் தெரியுமா இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு, எனக்கே ஒன்று அடி வாங்குறதுக்கு தகுந்த பீஸை தான் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தது அப்படின்னு சொல்லி தான் நானே நினச்சிருக்கேன், அதனால் அதுவே வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் பெரியார் என்ன பண்ணுறாருனாக்கா, 1953 நாகப்பட்டினத்தில் அவுரித்திடலில் ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு 29 பேர், தஞ்சை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் ஆறுமுகம் தலைமையில் ஒரு 29 பேர் அங்கேருந்து பேரணியாக புறப்பட்டு வர்றாங்க. இந்த
குடியை கெடுக்கும் குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜி ஒழிக, ராஜகோபாலாச்சாரி ஒழிகின்ற ஆர்ப்பாட்டத்தோட குலக்கல்வி சம்பந்தமான பொருள் ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே சென்னை வரைக்கும் வர்றாங்க. ஒரு பெருங்கூட்டம், ஒரு பெரும் திரளாக ஒரு திரண்டு வருது. அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சிக்கே பெரிய நடுக்கம் எடுத்து போடுது. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கே நடுங்கி போகிற அளவுக்கான ஒரு பெரும் கூட்டமாக பெரும் திரளாக வருது. பதாயா பெரியார் அவர்கள் சொல்றாரு, இது சரிப்பட்டு வராது, நமக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு கல்வி மட்டும்தான். இதுலேயும் கையை வச்சாங்கனாக்கா நாம் இதற்கு பிறகும் நாம் பொறுமையாக இருப்பது, நான் சட்டத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு வன்முறையை நம் மீது காவல்துறையையும் ஏவுவார்கள் என்றால் இதற்கு பிறகும் சட்டத்துக்குட்பட்ட முறையில் போராட்டம் நடத்துவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அதனால் தோழர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களது கையில் பெட்ரோலையும் தீப்பெட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற பொழுது என்று நான் சொல்லவில்லை, தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். கல்வியில கை வச்சானாக்கா ஒரு கையில பெட்ரோலும் ஒரு கையில தீப்பெட்டியும் வச்சுக்கிட்டு பெரியார் சொன்னார். யார் சொன்னா? பெரியார் சொன்னார். ஆனால் ஒருபோதும் பெரியார் அந்த வன்முறையை கையில் எடுக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான காரணங்கள் இருந்தும் அவர் ஒருபோதும் அந்த வன்முறையை கையில் எடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.